ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பாவக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியான பாவக்காய் கத்திரிக்காய் சைஸில் வாங்கி வந்திருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாம். பாருங்கள், பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி இப்போ இது உள்ளே இருக்கிற கொட்டையை நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பாவக்காவில் கொட்டெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி கொட்டெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் இன்றைக்கி பாவக்காய் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பாவக்காய் செய்யலாங்க. கடாய் வச்சு ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், இது தனியா, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சவுப்பாக வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு போட்டு வறுத்து எடுத்து ஆயிலே போட்டு வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன எலுமிச்சம்பழம் அவ்வளோ சைஸு புளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதிலே மஞ்சள் பொடி கூட, இதிலே மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். நான் பருப்பில் எள்ளு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ வெங்காயம் வதக்கிறதுல கொஞ்சம் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். நம்ம அரைச்சி வச்சு பருப்பு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ மிக்ஸிக்கு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், தனியா இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கூட நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கணும்ல, இதையும் நல்லா சேர்த்து இதிலே போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிடலாங்க. இது கூட மிளகா பொடி கூட 2 ஸ்பூன் இதிலே நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான் பாவக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சம் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிப்போம். நம்ம வதக்கி வச்ச மசாலாலாம் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை பாவக்காவை எண்ணெயில் வதக்கணும் இல்லையா. இப்போ அதுக்குள்ளே எப்படி இதை வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம எண்ணெயிலே இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வதக்கி வச்சுருக்கிறதுல இப்போ இந்த மசாலா வைக்க போகிறேன். நான் மசாலா வச்சு இந்த மாதிரி நல்லா மசாலா ஃபுல்லாக இந்த பக்கமும் ஹோல் இருந்தால் கூட நம்ம வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நம்ம மசாலாவை நல்லா கட்டியாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க மசாலாவை. ஆந்திரா காக்கரக்காயா புள்ளி காரம், ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம். நல்லா கட்டியாக அரைச்சிக்குங்க. தனியாலாம் போட்டதுனால, எள்ளெல்லாம் போட்டதுனால நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. சுகர் பேஷண்ட் எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். மசாலாலாம் வச்சு வச்சுருக்கோம்ல, நம்ம பருப்பு வெங்காயம் எல்லாம் வதக்கினா இல்லையே. இப்போ இந்த பாவக்காவையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுவோம். இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஆந்திரா ஸ்டைலில் காக்கரக்காயா புள்ளி கூரை.